ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு கேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெல்லாபாத் மசாலா பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடானதும் அதுல 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, இது ரெண்டையும் நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். அடுத்ததா 1/4 கப் தனியா சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் அதையும் வறுத்துடலாம். அடுத்ததா பிசிபெல்லாபாத்க்கு வாசனை தரக்கூடிய முக்கியமான பொருள் கசகசா. லோ ஃப்ளேம்ல 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் வறுத்துடலாம். எள்ளு 1 ஸ்பூன், அது லைட்டா பொரியிற சவுண்ட் வர வரைக்கும் வறுத்துடலாம். அடுத்ததா கடுகு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4-5 கிராம்பு, பெரிய சைஸ்ல 2 பட்டை, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா வறுத்துடலாம். அடுத்ததா 1/4 மூடி கொப்பரை தேங்காய், அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுத்ததா கலருக்காக காஷ்மீரி மிளகாயும், காரத்துக்காக 15 to 20 வரமிளகாயும் சேர்த்து அது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. கடைசியா இதுல 1 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில சேர்த்து அரைச்சிடலாம். கம கமன்னு வாசனையோட பிசிபெல்லாபாத் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை பிசிபெல்லாபாத் தவிர கோவக்காய், வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போதும் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்களும் செஞ்சுட்டு உங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.